இந்தியாவோட ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இந்தியா மேல ஏன் கோபமா இருக்காங்க? சுப்ரீம் கோர்ட்டோட கதவை தட்டுறாங்க. ஏன்னா இந்த வருஷம் நீட் எக்ஸாம் சரியா நடத்தலன்னு மட்டும் இல்லாம பேப்பர்ஸ் கூட லீக் ஆச்சு. அப்புறம் ரிசல்ட்ஸ் கூட ரொம்ப ஷாக்கிங்காக தான் வந்தது. ப்ராப்ளம் நம்பர் 1, பேப்பர் லீக் ஆச்சு. பீகார் போலீஸ் 13 ஆட்களை மற்றும் அவரோட ஃபேமிலிஸை பேப்பர் லீக் பண்ண விஷயத்துல பிடிச்சிருக்காங்க. ப்ராப்ளம் நம்பர் 2, 1-2 பசங்களுக்கு ஃபுல் மார்க் வந்த இடத்துல இப்போ 67 பசங்களுக்கு ஃபுல் மார்க் வந்திருக்கு. அதில் சிலர் சேம் சென்ட்ரல் சேர்ந்தவங்க. ப்ராப்ளம் நம்பர் 3, ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் சில பசங்க சூசைட் கூட பண்ணிருக்காங்க. இந்த எல்லா பிரச்சனைகளுமே ஒரே ஒரு கேள்வியை மட்டும் தான் எழுப்புது. நம்ம நாடுக்கே நம்ம நாட்டு மேல அக்கறை இருக்கா? நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் மாற்றங்கள் வரணும் என்று நீங்க நினைச்சா இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொன்ன விஷயத்தில் நம்பிக்கை வரலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இப்ப சொன்ன எல்லாத்துக்குமான லிங்க் இருக்கு, படிச்சு பாருங்க. முதல்ல பேப்பர் லீக் பத்தி பேசுவோம். 4th மே அன்று 4750 சென்டர்ஸில் நீட் எக்ஸாம் நடக்கப்பட்டுச்சு. நீட் யூஜி எக்ஸாம்காக 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்றாங்க. ஒரு ஃபேர் எக்ஸாம் ஆயிருக்கும் என்று நினைச்சு. ஆனா பீகார் போலீஸ் டிபார்ட்மெண்டில் உள்ள எக்கனாமிக் ஒஃபென்ஸ் யூனிட் 13 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த பேப்பர் லீக் விஷயமாக 30-50 லட்சம் ரூபாய்க்கு கொஸ்டின் பேப்பர் விற்கப்படுது. சோஷியல் மீடியாவில் இந்த பேப்பர் லீக் பத்தி ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இத பத்தி யாரும் கவனிக்கவே இல்லை. என்டிஏ சொன்னது பேப்பர் லீக் ஒண்ணுமே நடக்கல, மீடியா சும்மாவே ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க என்று. ஆனா இந்த பிரச்சனை பீகாரில் மட்டுமல்ல, குஜராத் மற்றும் ஒடிசாவில் கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் காணப்பட்டுச்சு. குஜராத்தில் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து 10 லட்சம் வாங்கி பேப்பர் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. போலீஸ் டீச்சர் கிட்ட இருந்து அட்வான்ஸ் ஆக கொடுத்த 7 லட்சம் ரூபாய் சீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைமில் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த வீடியோவில் ஒரு நபர் பேட்ஸ்மேனோட மாஸ்க் போட்டுட்டு சொல்றாரு, பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட கோடி ரூபாய்க்கு தான் பேப்பர் கிடைக்கும், நான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு பேப்பர் கொடுப்பேன் என்று. இதில் எவ்வளவு நிஜம் இருக்கு இல்ல இது ஒரு ஸ்கேமா என்று தெரியல. ஆனா இந்தியாவில் இப்போ பேப்பர் லீக் ஒரு காமன் இஷ்யூ ஆகி மாறி. ப்ராப்ளம் நம்பர் 2, ஹை கட் ஆஃப் லிஸ்ட். ஹரியானாவில் உள்ள சென்டர்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 இல்ல 2 பேப்பர் கிடைச்சது. அப்புறம் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலயே ரொம்ப டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் இதுல கரெக்ட் பேப்பர் எது என்று சொல்லி சால்வ் பண்ண சொன்னாங்க. ராஜஸ்தானில் உள்ள ஒரு சென்ட்ரல் ஹிந்தி மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் பேப்பர் கொடுக்கப்பட்டுச்சு. சத்தீஸ்கரில் 45 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தப்பான பேப்பர் கொடுக்கப்பட்டது என்று. ஸ்டூடெண்ட்ஸோட டைம் வேஸ்ட் ஆச்சு. அதாவது எக்ஸாம் இப்படி கண்டக்ட் ஆனது மட்டுமல்ல, ரிசல்ட் டிக்ளரேஷனில் கூட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ரிசல்ட் ஜூன் 4க்கு டிக்ளேர் ஆச்சு, ஆக்சுவல் டேட்டை விட 10 நாள் முன்னாடி. அதே நாளில் மீடியா முழுவதும் எலெக்ஷன் ரிசல்ட் கவர் பண்ற வேலையில் இருந்தாங்க. அப்புறம் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? 67 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் மார்க்ஸ், அதாவது 720 அவுட் ஆஃப் அவுட். இப்போ நீங்க நினைக்கலாம், இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் மார்க் கிடைச்சா நல்லது தானே. ஆனா இந்த ரெக்கார்டை பார்ப்போம். 2019 டாப் ஸ்கோர் வந்து 720 701. 2020 2 ஸ்டூடெண்ட்க்கு ஃபுல் மார்க் வந்துச்சு. 2021 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் மார்க் வந்துச்சு. 2022 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 715 டாப் ஸ்கோரரா இருந்தாங்க. 2023 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 720 கிடைச்சது. ஆனா 2024 சடனாக 67 ஸ்டூடெண்ட்ஸ். அது எப்படி? கொஞ்சம் வியர்டாக தெரியுது. ஏன் அப்படி? நான் எக்ஸ்பிளைன் பண்ற கேளுங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 720, டோட்டல் क्वेश्चंस வந்து 180. ஒரு சரியான விடைக்கு 4 மார்க், ஒரு தப்பான விடைக்கு ஒரு நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும். இப்படி நினைச்சு பார்ப்போம். ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலன்னா அப்படி பார்த்தா 716 வரும். ஒரு क्वेश्चन தப்பாச்சுன்னா 715 ஆயிடும். ஆனா 2 பசங்களுக்கு 718 719 மார்க்கும் வந்திருக்கு. அது எப்படி? என்டிஏ என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, டைம் லாஸ் ஆனதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டுச்சு என்று. அதனாலதான் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 718 719 மார்க்ஸ் வந்துச்சு என்று. டைம் லாஸ் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண. அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்தா வேற பசங்களுக்கு அது செய்யற அநியாயம் தானே. என்டிஏ சொன்னது லாஸ்ட் இயர் 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினாங்க. ஆனா இந்த தடவை 23 லட்சம் பேர் இருக்காங்க. அதனாலதான் கட் ஆஃப் இவ்ளோ ஹையா இருக்குன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வரும் 3 லட்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸில் மார்ஜின் பெருசாகுமா? மோஸ்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் சேம் சென்டரில் இருந்து தான் எக்ஸாம் எழுதினாங்க. இதுவும் ஒரு கோஇன்சிடென்ஸா? கமெண்டில் சொல்லுங்க. ப்ராப்ளம் நம்பர் 3, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை, பசங்க மேல உள்ள இம்பாக்ட். உங்களுக்கே தெரியும் எக்ஸாம் என்றா எவ்வளோ ரொம்பவே ப்ரெஷரா இருக்கும். இவ்வளோ பிரச்சனைகள், பேப்பர் லீக், கிரேஸ் மார்க்ஸ், ரிசல்ட் டிக்ளரேஷன், இதில் எல்லாம் மனம் நொந்து சில பசங்க சூசைட் கூட பண்ணிருக்காங்க. இதுதான் நம்ம இந்தியாவோட சேட் ரியாலிட்டி. இப்படியான யாரும் படிக்க கூட மாட்டாங்க. காசுக்காக டெலிகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் எல்லா क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, ஃபேக் சர்டிபிகேட்ஸ் கிடைக்குதுன்னா எதுக்கு படிக்கணும்? எதுக்கு எக்ஸாம்ஸ்? இதுதான் நம்ம நாடோட பேசிக் ப்ராப்ளம். இதனாலதான் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதும் வேலை பார்க்கறதும். ஏன்னா அங்கதான் சுத்தமான காத்து இருக்கு, நல்ல லைஃப் ஸ்டைலும் இருக்கு.
அப்படியான ஒரு யங் ஜெனரேஷன் கூட நம்ம இந்தியாக்காக வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் சீட் பண்ணாம எக்ஸாம் கொடுத்தா கூட அந்த ஆளுக்கு வேல்யூவே இல்லை. அப்போ எப்படி நம்ம நாடு முன்னேறும்? இந்த முழு இன்சிடென்ட் பத்தி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களால எக்ஸாம் சரியா கண்டக்ட் பண்ண முடியலன்னா எக்ஸாம் நடத்தாதீங்க, போஸ்ட்போன் பண்ணுங்க, இல்லைன்னா சேஞ்ச் பண்ணுங்க. இதோட சொல்யூஷன் என்னவா இருக்கும் என்று உங்களோட கருத்து என்ன? இந்த எக்ஸாம்ஸ் திருப்பி கண்டக்ட் பண்ணணுமா? கிரேஸ் மார்க்ஸை கேன்சல் பண்ணணுமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இத பத்தி மீடியாவில் 2 நாளைக்கு பேசுவாங்க, அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வரும், எல்லாரும் எல்லாம் மறந்துடுவாங்க. நெக்ஸ்ட் இயர் இது திருப்பி ரிப்பீட் ஆகும். ஏன்னா யாரும் இதன் பேர்ல சஸ்பெண்ட் ஆக மாட்டாங்க, யாரும் பனிஷ் ஆயிருக்க மாட்டாங்க, யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே எல்லாம் மூவ் ஆன் ஆயிடும். நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டே இருந்தா இந்த நிஜத்தை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா 4 வருஷம் முன்ன வேற நாம டாக்டர்ஸ் தான் சூப்பர் ஹீரோஸ் என்று கூப்பிட்டு இருந்தோம். நம்ம நாடு கோவிடால் பாதிக்கப்பட்ட போது டாக்டர்ஸ் தான் காப்பாத்தினாங்க. இதுதான் சரியான நேரம் நம்ம ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு நியாயம் வாங்கி கொடுக்க. இந்த இஷ்யூ ஒரு நேஷனல் இஷ்யூவாய் மாறணும், ஆக்ஷன் எடுக்கப்படணும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.